அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போது நேற்று நம்முடைய மீராசுடைய பாடத்தில், வாரிசுரிமை சட்டத்துடைய பாடத்தில் யார் யாருக்கு எப்படி ஒருத்தர் இறந்து போனால் அந்த சொத்துக்களை எவ்வாறு பங்கிடுவது, எப்படி பிரித்து கொடுக்கறதுன்னு நேற்று பார்த்தோம். இப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல் குர்ஆனில் யார் யாருக்கு எவ்வளோ பங்கு சொல்லியிருக்கிறான் அதை இப்போ பார்க்கலாம். குர்ஆன் ஹதீஸில் ஆண்கள் 4 பேர், இவங்களுக்கு அஸ்ஹாபுல் ஃபராயில், பங்கு நிர்ணயம் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். இவங்க அல்லாத மற்றவர்களுக்கு எப்படி சட்டங்கிறத அடுத்து பார்ப்போம். இப்போது ஆண்கள் 4 பேர், பெண்கள் 8 பேர். இவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆன் மற்றும் ஹதீஸுகள் மூலமாக சட்டங்கள் யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு கணக்குகள்லாம் பின்னாடி கூட சேர்த்து வரக்கூடிய கணக்குகள் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ இந்த உதாரணங்கள் விளங்குறதுக்காக வேண்டி ஒரு எளிமையான சில கணக்குகள் மட்டும் இப்போ நம்ம போடலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? இங்கே வரும். ஃபஸ்ட்டு தந்தைக்கு மொத்தம் 3 நிலைமைகள், 3 போட்டிருக்கோம்ல. அப்படின்னா 3 நிலையில் தந்தை இருக்கலாம். ஒன்று அல் ஃபரதுல் முத்லக், தந்தைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா 6ல் 1 நிர்ணயம் செஞ்சுருக்கான். ஒவ்வொரு சுதுஸ் 6ல் 1. அப்போ தந்தை நிலை என்னன்னு கேட்டால் சில நேரம்லாம் 6ல் 1 மட்டும்தான் கிடைக்கும். பாருங்க, இது ஒருத்தர் இறந்து போனார். இப்போ கணக்கு போடும்போது படிச்சுக்குவோம். இப்போ அபு தந்தை அறிஞ்சுக்கலாம், அதை காட்டுங்க. இது அபுனா தந்தை. இப்போ கூட வந்து இபுன் மகன் இருக்கிறார். இப்போ மூத்தா போனது ஜைது. யார்? ஜைது என்பவர் மூத்தாயிட்டார். இப்போ அவருக்கு யார் இருக்கிறா? மூத்தா போன சொத்து வேற யார்? வாரிசு யாரும் இல்லை. தந்தை இருக்கிறார், அப்புறம் மகன் இருக்கு, வேறு யாரும் இல்லை. இப்போ தந்தைக்கு 6ல் 1 அசுதுஸ். மகன் வந்து அசபாவாயிடுவார். அசபானா மிச்சம் இருக்கும் சொத்துக்களை எடுத்துக்கொள்பவர்னு மேலே சொல்லியிருக்கோம் நம்ம. இவர் அசபாவாக ஆகுவார். இப்போ என்ன செய்யணும்? சத்தை 6 பங்கு, இங்கே மேலே போகிறது எத்தனை பங்காக பிரிக்கணுங்கிறது மேலே போகிறோம். 6 பங்காக பிரிக்க வேண்டும். தந்தைக்கு 1 கொடுக்க வேண்டும். மகனுக்கு மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 6ல் 1 போனால் 5 பங்கு தந்தை. இப்போ 6 கோடினா 1 கோடி தந்தைக்கு போகும், மிச்சம் 5 கோடி அவருடைய மகனுக்கு போயிடும். அவ்வளோதான், மசாலா முடிஞ்சு, கணக்கு முடிஞ்சு. ஈஸியான கணக்கு, அவரை முடிச்சிட வேண்டியது கணக்கு. இப்போ விளக்கம் எழுதிடணும். ஒருத்தர் இறந்து விட்டார், அவருக்கு ஒரு தந்தையும் ஒரு மகனும் இருக்கிறார். சொத்தை எப்படி பிரிக்க வேண்டும்? சொத்தை 6 பங்குகளாக பிரித்து தந்தைக்கு 1ம் மகனுக்கு 5ம் கொடுக்க வேண்டும். அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சு. இது ஒரு நிலை, தந்தை நிலை. இன்னொரு நிலை என்ன? ஃபரது தசீப் 2ம் வரும். அறிஞ்சுங்களா? இங்கே வரும். இப்போ தந்தை இருக்கிறார். தந்தை ஒன்று ஒரே ஒரு பின்த்து மகள் மட்டும் இருக்கிறாங்க. அறிஞ்சுங்களா? தந்தையும் அதே ஜைது இறந்து போயிட்டார், அவருக்கு தந்தையும் மகளும் மட்டும் இருக்காங்க. இப்போ தந்தையுடனே மகன் இருந்தால் ஆலிக்க மால இபினி இபினில் இபினி வைன் சஃபல, தந்தைக்கு 6ல் 1 கொடுக்க வேண்டும். அல் ஃபரதுல் முத்லக், அல்லாஹ் கடமையாக்கிய 6ல் 1 கொடுக்க வேண்டும். சுதுஸ் மால் இபினி, மகன் இருந்தால் அல்லது மகனுடைய மகன் இருந்தால். மகள் இருந்தால் மகளுடைய பங்கு போக தந்தையுடைய பங்கு போக மிச்சம் இருக்கிறதுக்கு அசபாவாகவும் தந்தையே வந்து விடுவார். இப்போது இந்த இடத்துல தந்தைக்கு எவ்வளோங்க? 6ல். மகளுக்கு எவ்வளோ பங்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்? நிஸ்ஃபுலில் வாஹிதா, ஒரே ஒரு மகள் இருந்தால் எவ்வளோ கிடைக்கும்? பாதி கிடைக்கும். இப்போது இங்கே 6ல் 1, இங்கே பாதி கொடுத்துட்டோம். இப்போ மொத்தம் மசாலா வந்து 6ஆக பிரித்தோம். சொத்தை பிரித்து தந்தைக்கு 1 கொடுத்தாச்சா? மகளுக்கு பாதி எவ்வளோ வரும்? 3. இப்போ 3 1 எவ்வளோ ஆச்சு? 4. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? இந்த 2 யாருக்கு போகணும்னா தந்தைக்கு தான் போகும். தந்தை வந்து அவர் ஃபரலும் கிடைக்கும், அவருக்கு அசபாவாக அவரே ஆகிவிடுவார். மகன் தான் ஃபஸ்ட்டு அசபா. மகன் இல்லாத நேரத்தில் தந்தை அசபாவாகவும் ஆகிவிடுகிறார். எனவே இந்த அவருடைய பங்கு படிக்கு 1ம் அசபா படிக்கு 2ம் கிடைக்கும். மொத்தம் அவருடைய சொத்து எவ்வளோங்க?
மொத்தம் இவருக்கு 3 கிடைக்கும், இவங்களுக்கு 3. அவ்வளோதான். இதுதான் கணக்கு. முடிஞ்சுங்களா? இப்போ ஃபரலும் கிடைக்கும். ஃபரலுன்னா 6ல் 1, தந்தையுடைய பங்கு இந்த 6ல் 1 அசபாகம் கிடைக்கும். சில நேரங்களில் ஃபரலு கிடைக்காது, வெறும் அசபாவாக மட்டும் ஆவார். அது எப்படி? இங்கே பாருங்க. ஸைது இறந்து போனார். அவருக்கு தந்தையும் ஒரு மனைவியும் மட்டும் இருக்கிறார். மனைவிக்கு பங்கு எவ்வளோன்னு கேட்டால், குழந்தை இருந்தால் 8ல் 1, குழந்தைங்க இல்லைன்னா 4ல் 1. இப்போ 4ல் 1 கொடுத்துட்றோம். தந்தைக்கு நேராக அசபாவாயிருவார். சொத்தை 4ஆக பிரித்து மனைவிக்கு 1 கொடுக்க வேண்டும், மிச்சம் 3 தந்தை எடுத்துக்கொள்வார். அவ்வளோதான். இப்போ தந்தை நிலைகள் மொத்தம் 3. 1 அசுதுசு மால் தாலிக்கு மால் இபினி இபினுல் இபினி வைன் சஃபல, மகன் இருந்தாலோ அல்லது மகனின் மகன் இபினுல் இபின் இருந்தாலும் இதே சட்டம் தான். இங்கே இபினுல் இபின் இருந்தாலும், இபின் இருக்கார்ல, இந்த இபினுல் இபின் இருந்தாலும் அதே சட்டம் தான். மகனுடைய மகன் பேரன். அல் ஃபர்து வ தஸீபு மன், பங்கும் கிடைக்கும் அசபாவாகவும் ஆகுவார். இது எப்பங்க? மகள் இருந்தால் அல்லது மகனின் மகள், இபின்துல் இபின் மகனுடைய மகள் இருந்தால். மகளுடைய மகள் இல்லை, மகளுடைய மகள் நம்ம நேரடி வாரிசு ஆக மாட்டாங்க, நம் பையனுடைய பொண்ணு இருந்தால். 3வது அத்தசீபுல் மஹல், வெறும் அசபாவாக மட்டும் ஆவார். நாளைக்கு இந்த அதமில் வலது பிள்ளை இல்லாத நேரத்தில், வலதுல் இபின் பிள்ளையுடைய பிள்ளைகள் யாரும் இல்லாத நேரத்தில் வைன் சஃபல், அப்படியே கீழே பேரன் பேரன் கொல்லு பேரன் யாருமே இல்லை, கொல்லு பேரன் இருந்தால் கூட அவங்கள அவங்க தான் அசபாவாவாங்க. மகன் வழி பேரர்கள் எத்தனை பேர் இருந்தாலும், இப்போ மகனுடைய மகன் மகனுடைய மகன் மகனுடைய மகன் 5வது தலைமுறையில் இருந்தாலும் அவங்க தான் அசபா. இப்போ யாரும் இல்லாத நேரத்தில் இவங்க அசபாவாக தந்தை கணக்கிடப்படுவார். அப்போ தந்தை நிலைகள் மொத்தம் எத்தனைங்க? 3 நினச்சிங்களா? சரி. அடுத்து இது தந்தையின் முடிஞ்சு. அடுத்து ஜத்து. ஜத்துனா யாருங்க? பாட்டனர், வாப்பாவுடைய வாப்பா. இவருடைய நிலைமை 2 நிலைமை இவருக்கு. அஹ்வால் ஃபஹுவக்கல் அபி, இவர் தந்தையை போன்றே கணக்கிடப்படுவார். அறிஞ்சுங்களா? தந்தையை போன்றே. எப்போ? தந்தை இல்லாத நேரத்தில். தந்தை இல்லாத நேரத்தில் இப்போ ஜத்தும் இபுன்னு இருந்தாங்க, இதே சட்டம் தான். ஜத்தும் பின்த்து இருந்தாங்க, இதே சட்டம் தான். ஜத்து பாட்டனாரும் சௌஜத்து இருந்தாங்க, இதே சட்டம் தான். அப்போ இவர்களுக்கு ஃபஹுவக்கல் அபி, இவர் தந்தையை போன்று கணக்கிடப்படுவார். 1. 2வது தந்தையை கொண்டு இஸ்குத்து பில் அபி, தந்தையை கொண்டு இவர் பங்கை விட்டும் விழுந்து விடுவார். உதாரணமாக அபு இருக்கிறார்கள், ஜத்து இருக்கிறார். அபுனா ஜத்துனா யார்? அபுடைய தந்தையுடைய தாத்தா இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜௌஜத் மனைவியும் இருக்கிறார்கள், இறந்து போன ஸைதுக்கு. இப்போ என்ன செய்யணும்? அதே மாதிரி தந்தையை அசபாவாக ஆக்க வேண்டும், மனைவிக்கு 4ல் 1 கொடுக்க வேண்டும். ஜத்து சாக்கித்து அப்படின்னா ஒன்றும் இல்லை அவருக்குன்னு அர்த்தம். கணக்கு முடிஞ்சு. இவங்க மற்ற 4ஆக போட்டு உங்களுக்கு 1, இவர்களுக்கு 1 கிடைக்காது, இவங்களுக்கு 3, இப்படி கணக்கு முடிச்சார். அப்போ ஜத்துடைய நிலைகள் மொத்தம் 2. 1 ஃபஹுவக்கல் அபி, தந்தையை போன்றே எல்லாமே கொடுக்க வேண்டும். 1. 2வது யஸ்குத்து ஜத்து பில் அபி, ஜத்தாகிறவர் தந்தையை கொண்டு, ஜத்தாகிறவர் தகப்பனாரை கொண்டு விழுந்துவர் ஆகிவிடுவார். ஏன் விழுந்துடுறாரு அப்படின்னு கேட்டால், இப்போ தகப்பனார் சொத்து யாருக்கு போயிருது? இந்த ஸைது இறந்து போன ஸைதுடைய சொத்து அவங்க வாப்பாவுக்கு போகுது. வாப்பாவுக்கு போயிட்டால் வாப்பா மூத்தா பண்ண பின்னாடி யாருக்கு வந்துடும்? ஜத்துக்கு வந்துடும். அதனால் நெருங்கிய ஒருவர் இருக்கிற பொழுது தூரமாக உள்ள ஒருத்தர் கிடைக்கவே கிடைக்காது. அரைஞ்சுங்களா? அப்போ உதாரணமாக இபுன் மகன் இருக்கிறார், மகனுடைய மகனும் இருக்கிறார், பேரனும் இருக்கிறார். மார்க்க சட்டப்படி இப்போ ஸைது இறந்து போனார், தான் இப்போ ஸைதுடைய சொத்து மகனுக்கு தான் கிடைக்கும், பேரனுக்கு கிடைக்குமா? அறவே கிடைக்காது. அரைஞ்சுங்களா? சரி, ஸைது இறந்து போனார், அவருக்கு 2 பசங்க. இவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே போன வருஷமாக இவர் இறந்து போயிட்டார் இந்த பையன். இப்போ யார் இருக்கிறா? ஒரு பையனும் ஒரு பேரனும் இருக்கார். இப்போ பங்கு யாருக்கு போகும்? இவருக்கு மட்டும்தான் போகும், இவருக்கு போகவே போகாது. ஏங்க இவருக்கும் சொத்துல பாதி கொடுக்கணும் இல்லையா? 2 வீடு இருந்துச்சுன்னா இவருக்கு 1 இவருக்கு 1 போகணும். அது கடைசி இவருக்கு தானே வரும்னா ஹயாத்தாக இருந்தது தான். ஏற்கனவே இவர் மூத்தா போகிறதுக்கு 1 நாளைக்கு முன்னாடியே மூத்தா போயிருந்தால் கூட கிடைக்காது. ஸைது இன்னைக்கு மூத்து, நேற்று அவர் ஒரு பையன் மூத்தா போயிட்டா கூட அவருக்கு 10 பிள்ளைங்க இருந்தாலும் கிடைக்கவே கிடைக்காது, தான் கிடைக்கும். இது கிடைக்க 2 வழி இருக்குது. ஒன்று என்ன செய்யணும்னு கேட்டால், இவர் தன் மூத்தா போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு பையன் இறந்து போயிட்டார், அவர் பிள்ளைங்களுக்கும் ஏதாவது எழுதி வைக்கிறேன்னு இருக்க காலத்திலேயே சொத்தை எழுதி கொடுத்துடலாம், ஹதியா கொடுத்துடலாம், அன்பளிப்பு கொடுத்துடலாம்.
அல்லது வசியை செஞ்சிடலாம். வசியத்தை செஞ்சுட்டா 1/3 அளவுக்கு அந்த வசியத்தை நிறைவேற்றலாம். அல்லது இவர் வந்து மூத்தா போயிட்டார், யாரும் கொடுக்கல, இவர் வந்து என்ன இருந்தாலும் எங்கள் அத்தை எனக்கு ஒரு வீடு, என் தம்பிக்கு ஒரு வீடுன்னு வச்சுருந்தாரு. தம்பி மூத்தா போயிட்டார், அவர் விட்டு அவங்க பிள்ளைங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இவர் மனமு வந்து கொடுத்தா கொடுக்கலாம். முடிஞ்சலா? இல்லைன்னா பேர பிள்ளைக்கு பங்கு போகாது இஸ்லாமிய சட்டப்படிக்கு. இறந்து போனவர்களுக்கு ஏற்கனவே இறந்து போனவர்களுக்கு பங்கு கிடையவே கிடையாது. இப்போ ஹயாத்தாக இருக்கவங்க தான் பங்கு கொடுக்கலாம். ஒருத்தர் இறந்து போனால் ஏற்கனவே இறந்து போனவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பங்கு கிடைக்காது. சரி, ஆனால் இந்த இன்றைய ஹிந்து சட்டம் சொல்கிறாங்களே, இந்திய நாட்டு சட்டம், அவங்க படிக்கு பேரன் கொள்ளு பேரன்னு கூட பங்கு இருக்குது அப்படின்றாங்க அவங்க. இல்லை, இஸ்லாமிய சட்டப்படிக்கு அந்த பங்கு இங்கே இல்லை. சரியா? சரி, இது விளங்குச்சுங்களா? இப்போது அடுத்தது அவுலாதுல்லும். அவுலாதுல்லும் என்ன? தாய் வழி சகோதரர்கள். இவங்க நிலைமை என்ன? அழைச்சிட்டு போயிருந்தேன். இது மட்டும் இல்லைங்க, அதை விட்டுருங்க, இது மட்டும் இல்லைங்க. தாய் வழி சகோதரர்கள். தாய் வழி சகோதரர்கள்னா அஹ்வால், அதாவது ஒருவனுடைய தாய் வழி சகோதரர்கள்னா தந்தை வேறு வேறு, தாய் ஒன்று. இப்போ இவர்களுக்கு மொத்தம் 3 நிலைமை இருக்கிறது. அஹுல்லி என்று சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு என்ன? அஸ்ஸுதுசுலில் வாஹித், ஒருவர் இருந்தால் 6ல் 1 கிடைக்கும். புரிஞ்சுங்களா? பாரு, ஒரு ஜைத் இறந்து போனார், அவருக்கு அஹே ஐனி, ஐனா யாருங்க? சொந்த சகோதரன். ஐனி, ஹகீகி, ஷகீகி அப்படின்னா சொந்த சகோதரன். அப்படின்னா அவர் கூட பிறந்த ஒரு அம்மா ஒரு அத்தாவுக்கு பிறந்த சகோதரன். அஹுல்லி அஹுல்லி யாரு? அதாவது தாய் வழி சகோதரர், தகப்பன் வேற வேறு, தாய் வழி இப்படி இருந்தாங்க. இப்போ என்ன செய்யறது? அஹ ஐனி வந்து அசபாவாயிடுவார். அஹுல்லி வந்து அவருக்கு 6 அஸ்ஸுதுசுலில் வாஹித், ஒருவர் இருந்தால் அவருக்கு 6ல் 1 கிடைக்கும் மார்க்க சட்டப்படிக்கு. அதனால் அவருக்கு 6ல் 1 கொடுத்துடணும். மசாலா 6ஆக போடணும், போட்டு இவங்களுக்கு 1 கொடுத்துடணும், மிச்சம் 5 இவங்களுக்கு போயிடும். அசபா முறைப்படி மிச்சம் அனைத்தையும் அவர் எடுத்துக்கொள்வார். இது ஒரு நிலை. அஸ்ஸுலுசுலில் இஸ்னைனி ஃபஸாயிதன் ذكورهم وإناثهم في القسمة والاستحقاق سواء. 2 பேரும் அதற்கு மேல்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 3ல் 1 கொடுக்க வேண்டும். இப்போ பாருங்க, இப்போ அஹ ஐனி 2 பேர் இருக்காங்க. அஹ ஐனி ஒருவர் இருக்கிறார், ஒருத்தர் இருக்காரு. அஹுல்லி 2 பேர் இருக்காங்க. இப்போ 2 பேர் என்ன சட்டம் செய்யணும்? 3ல் அஸ்ஸுதுசுலில் வாஹித், ஒருவர் இருந்தால் 6ல் 1. சுலுசு இல் இஸ்னைனி ஃபஸாயிதன், 2 பேரோ அதற்கு மேலே இருந்தால் அவர்களுக்கு 3ல் 1 கொடுக்க வேண்டும். இப்போ அஹுல்லி 3ல் 1, இவங்க அசபாவாயிடுவாங்க. மசாலா என்ன ஆகும்? மொத்தம் 3ஆக போடணும், இவங்களுக்கு 1, இவங்களுக்கு 2 கொடுத்துடணும். முடிஞ்ச சட்டம் சட்டம். ஆனால் பிரித்து கொடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ 1 இவங்க 2 பேரும் பிரிச்சுக்கணும். ஒரு 3ல் 1 எடுத்து பிரித்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக வேண்டி இதை 2ஆல் பிரிக்கலாம். பிறகு என்ன ஆயிரும்? 3 2 6 இப்போ இதையும் அப்படியே 2ஆல் பிரிக்கலாம். 2 2 4, 2 1 2. முடிஞ்சுங்களா? இப்போ இங்கே 2 பேரும் என்ன? ஆளுக்கு 1 எடுத்துக்கணும். 2 இருக்குல்ல, இவன் ஆளுக்கு 1 எடுத்துக்கணும். 4 அவருக்கு பேர், மொத்தம் 6ஆக பிரித்து அவர்களுக்கு 4, இவங்களுக்கு 2 அப்படி சொல்லலாம். அல்லது நீங்கள் இப்போ பிரிக்கிற இப்படி இங்கே 3ஆக பிரித்து இவங்களுக்கு 2, இவங்களுக்கு 1, இந்த 1 2 பேர் பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சரி தான். எப்படி சொன்னாலும் கரெக்ட். இது ஒரு நிலையாச்சா? இது ஒன்று. எஸ்குத்ன பில் வலதி வலதில் இபினி வைன்சஃபல வபில் அப்பி வபில் ஜத்தி வல் ஜத்தி இத்திஃபாக். இவர்களுக்கு மகன் இருந்தால் இவர்கள் சாக்கித்தாக அஹு அத்தனை பேரும் சாக்கித்தாயிருவாங்க. அபு இருந்தாலும் அஹு அத்தனை பேரும் சாக்கித்தாயிருவாங்க. உதாரணமாக இதே கணக்கில் ஒருவர் ஒரு ஜெயிது மூத்தா போயிட்டார், அவருக்கு அஹே ஐனி இருக்கிறாங்க, அஹுல்லி இருக்கிறாங்க, ஒரு இப்னு ஒரே ஒரு பையன் இருக்கான். இப்போ என்ன செய்யணும்? ஜெயிது சொத்துக்களை இப்னு யாரு? அசபா. அதாவது ஜெயிது மூத்தா ஒரே ஒரு பையன் இருக்கிறாரு, சொந்த சகோதரன் ஒருத்தர்
அண்ணன் ஒருத்தர் இருக்கார், இன்னொன்று சொந்த சகோதரர் அம்மா வயசு சகோதரர் ஒருத்தர் இருக்கார். இப்போ இவங்க அசபா வேறாம், இவங்க 2 பேருக்கு என்ன கொடுக்கணும்? ஒன்றுமே கிடைக்காது. சாக்கித், மகனை கொண்டு இவர்கள் சாக்கித்தாக்கி விடுவார்கள். ஒரு பைசா கூட கிடைக்காது. மசாலா 1 அவ்வளோதான். இவங்களுக்கு 1, இவங்களுக்கெல்லாம் 0 தான். இவர்கள் மகனை கொண்டு, மகன் இருந்தால் இவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அதே கணக்கில் தந்தை இருந்தாலும், ஜத் அபு தந்தை இருந்தாலும், இபுனுல் இபுன் யார் இருந்தாலும் இவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. தந்தையை கொண்டும் அகுவை கொண்டும் இவங்களை சாக்கித்தாக்கி விடுவார்கள். இதே கணக்கில் அஹு ஐனி அஹுல்லி அபு. இப்போ என்ன செய்யணும்? அபு என்ன வருவார்? அசபா இல்லை முட்டை, அப்படி போயிட வேண்டியதான். முழு சொத்து இவங்களுக்கு தான், 1க்கு 1 தான். மசலாப்பா. அப்போ அவுலாதுல்லுமுடைய நிலைமை மொத்தம் 3. ஒன்று என்னங்க? அசுதுசுலில் வாஹித், சுலுசுலில் இஸ்னைனி ஃபசாயித், துகூருஹும் இனாசுஹும் ஃபில் கிஸ்மத்தி உல் இஸ்திஹ்காக்கி சவாஉன். இதில் ஆண் பெண் அனைவருமே பிரிப்பதில் சமமானவர்கள். 2ஆக பிரித்து 2 பேர் எடுத்துக்க வேண்டியதான். இதே கணக்கில் அஹுல்லே வந்து அதாச்சுங்களா பாரு, இதே கணக்கில் அஹுல்லே உஹ்துல்லே இருந்தாங்க. இதே கணக்கில் இப்போ கணக்கு போடும். ஜி இங்கே பாருங்க, அஹே ஐனி அஹுல்லி அப்படின்னா தாய் வழி சகோதரர் 2 பேர் இருக்கிறாங்க. உஹ்துல்லி தாய் வழி சகோதரி 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 4 பேர் அண்ணன் அக்கா தங்கச்சிங்க. ஆனால் மூத்தா போன சைதுடைய அம்மாவுக்கு பிறந்தவங்க. அஹுல்லி உஹ்துல்லி இப்போ சட்டம் 4 இருக்குது. இப்போ சட்டம் என்ன செய்யறது? அதே மாதிரி இவர்கள் அசபாவாக ஆவார்கள். இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குங்க? 3ல் 1, அது சுலுசு. 3ல் 1 கிடைக்கும். மசாலா 3ஆக போடணும். 3ஆக போட்டு இவங்களுக்கு 1, இவங்களுக்கு 2. இப்போ இந்த 1 எப்படி பிரிக்கிறது அப்படின்னு கேட்டால், இங்கே ஆண் பெண் 2 பேரும் சமம். இந்த சகோதரர்களில் ஆண் பெண் இருந்தால் ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1. சொந்த சகோதரர்களில், தந்தை வழி சகோதரர்களில் ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1. தாய் வழி சகோதரர்கள் ஆண் பெண் எல்லாருமே, ஆண் பெண் எல்லாமே சமமானவர்கள் தான். அப்போ இவங்க 2 மொத்தம் 4 பங்கு. இது 1 4ஆக போடணும். எனவே சட்டத்தை ஈஸியாக ஆக்கிறதுக்கு 4ஆல் பெருக்கிட்டா 4 3 12. இங்கேயும் 4ஆல் அப்படி பெருக்கிறேங்க. 4 2 8, 4 1 4 முடிஞ்சா. இப்போ இவங்களுக்கு ஆளுக்கு 1 கொடுத்த வேண்டியது. இந்த 8 பங்கை இவர் எடுத்துக்க வேண்டியது. மசாலா முடிஞ்சு. முடிஞ்சாவா? இதே வந்து தந்தை வழி சகோதரர்களை பொறுத்தவரையிலையும் அஹ ஐனி உஹ்த ஐனி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அஹுக்கு 2 பங்கு கிடைக்கும். உஹ்துக்கு சகோதரனுக்கு 2 பங்கு, சகோதரிக்கு 1 பங்கு தான் கிடைக்கும். இப்போ அவுலாதுல் உம்மை பொறுத்த வரைக்கும், தந்தை வழி சகோதரர் தாய் வழி சகோதரரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஆண் பெண் அனைவருமே சமமாக கருதப்படுவார்கள். அடுத்தது ஜௌஜத்து. ஜௌஜ் கணவர். சீக்கிரம் இல்லைங்க. கணவருக்கு வந்து 2 நிலை. அஹ்வால் நிலைகள், 2 ஹாலத்து அவருக்கு. ஓகேங்களா? ஒன்று அந்நிஸ்ஃபு இந்த அதமில் வலதில் லிபினி வைன் சஃபல. பிள்ளைகள் இல்லை என்றால், ஒரு மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா, வேறு அவங்க 2 பேருக்கும் பிள்ளையே இல்லைன்னா கணவருக்கு பாதி சொத்து கிடைக்கும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா கணவருக்கு 1/4 சொத்து கிடைக்கும். அப்போ அந்நிஸ்ஃபு இந்த அதமில் வலதில் லிபினி வைன் சஃபல, அருபு மால் வலதில் லிபினி வைன் சஃபல. 2 நிலைமை. இப்போ கணவர் இறந்து போயிட்டார். இப்போ அம்மா மூத்தா போயிட்டாங்க. யார்? ஜைனப்னு வச்சுக்குவோம். ஜைனப் என்பவர் இறந்து போய்விட்டார். அவருக்கு கணவர் இருக்கிறார், ஜவுஜ். அவர் பேர் ஜெயித். ஒரு தந்தை இருக்கிறார். பை வேறு யாரும் புள்ள குட்டி எதுவுமே இல்லை. இப்போ என்ன செய்யணும்? இவருக்கு பாதி. இவங்க என்ன ஆயிடுவாங்க? அபு சொல்லுங்க போய் சத்தமா. இப்போ மசாலா என்ன பண்ணணும்? சட்டம் 2ஆக பிரித்து இவங்களுக்கு 1 கணக்கு முடிஞ்சு. பிள்ளைகள் யாருமே இல்லை அப்படின்னால இந்த அதுமில் வலதில் லிபன், பையனும் இல்லை பொண்ணும் இல்லை, பையனுடைய பொண்ணுங்க யாருமே இல்லை. அதனால சரி, யாரோ இருந்தாங்க. இவருக்கு இந்த ஜைனப் மொத்தம் பண்ணது கணவர் இருக்கிறார், ஒரே ஒரு பையன் இருக்கிறார், இபுன் இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும்? கணவருக்கு என்னவாயிருங்க? 4ல் 1 ஆயிரும். இபுனுக்கு வந்து இபுன் அசபா ஆயிடுவார்.
சொத்தை 4ஆக பிரித்து இவருக்கு 1 இவருக்கு 3 கொடுக்கப்படும். வரமா இறந்து போயிட்டாங்க கணவர் மனைவி. இப்போ தான் குழந்தை பிறந்து அமுத்தா போயிட்டாங்க. நல்லா பாதுகாப்பானா அலைஞ்சா. இப்போ கை குழந்தை இருக்குது, வந்து 1 நாள் தான் ஆச்சு. கணவர் இருக்கிற குழந்தை இருக்கிறார். அந்த அம்மாவுக்கு 4 கோடி சொத்து இருக்குது. கணவருக்கு 1 கோடி கிடைக்கும், அந்த குழந்தைக்கு 3 கோடி கிடைக்கும். இப்போ வாப்பா தான் வளர்ப்பார் அந்த பிள்ளைய. ஆனால் அந்த சொத்தை 3 கோடி பாதுகாத்து வச்சுருந்து அந்த பையன் பெருசாகி கொடுத்துடணும். வாப்பா தான் கார்டினாக இருப்பார். ஆனால் அந்த பையனுக்கு 3 கோடி. அந்த 1 கோடி யாருக்கு போகும்? அத்தாவுக்கு 1 கோடி தான் போகும். பையன் இருக்கிறனால பையனுடைய பையன் தான் சரி, இதே சட்டம் தான் தவிச்சு. அப்போ கணவர் நிலைமைகள் மொத்தம் 2 வந்துச்சுங்களா? சரி, அப்போ ஆண்கள் நிலைமைகள் சொல்லியாச்சு. இப்போ பெண்களின் நிலைமைகள் ஃபஸ்ட்டு யார்? சௌஜத்துக்கு இதே மாதிரி 2 நிலைகள் இருக்கிறது மனைவிக்கு. ஒன்று என்னங்க, இது கணவருக்கு என்ன கிடைச்சோ அதில் பாதி. பிள்ளை இல்லை என்றால் காவாசி கிடைக்கும். பிள்ளைகள் இருந்தாங்கன்னா 8ல் 1 கிடைக்கும். ருபுலில் வாஹிதத்தி ஃபசாஇதத்தன் இந்த அதமில் வலத். குழந்தை இல்லாத நேரத்தில் அவர்களுக்கு 4ல் 1 கிடைக்கும். வசுமுனு மால் வலதில் லிபின். குழந்தை இருந்தால் அவர்களுக்கு 8ல் 1 கிடைக்கும். இங்கே பாருங்க, சௌஜத்து இறந்து போனது ஜெயிது, மனைவி இருக்கிறார்கள், வேறு யாரும் இல்லை, ஒரு தந்தை தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன கிடைக்கும்? மனைவிக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4ல் 1. அபு என்ன ஆயிடுவாங்க? அசபாயிடுவாங்க. சட்டம் என்னங்க? 4, 1, 3 கணக்கு ஓவர். அச்சா, மகன் இருந்தால் மகன் இருக்காங்க, மகன் இப்போ என்ன கிடைக்கும்? 8ல் 1 ஆயிரும். இவங்களுக்கு அசபாயிடுவாங்க. மசாலா அசல் மசாலா 8 போடணும் சட்டம். 8ல் 1 கொடுத்து விட்டு இவர்களுக்கு 7 கொடுக்கப்படும். சரியா? இது ஒரு கணக்கு முடிஞ்சு. இது 2 நிலைமைகள் தான். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா சந்தேகம் தான் கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நோட்டில் குறிச்சு வச்சுக்கோங்க, நடுவில் கேட்காதீங்க, என்ன குழம்பிடும். ஒரு கடைசியாக பாடம் முடிஞ்சோன்னா சந்தேகங்கள்லாம் இந்த பாடத்தில் நீங்கள் சௌஜத்துடைய பாடத்தில் மனைவி சம்மந்தப்பட்டதில் ஒரு சந்தேகம் அப்படின்னு கேளுங்க. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போது சௌஜத் சில பேர் ஒருத்தர் 2 மனைவி இருப்பாங்களே, 2 மனைவி இருக்கிறாங்க, ஒரு பையன் இருக்கான். இப்போ என்னங்க செய்யணும்? அதே 8ல் 1 தான். பையன் இருக்கான் இல்லையா? 8ல் 1. இவர் அசபா மசாலா 8ஆக போட்டுறணும். இவங்களுக்கு 1, இவங்களுக்கு 7. இந்த 1 2 பேருக்கு பிரிக்கணும்னா கணக்கை 2ஆக பிரித்து வேணும். 2 8 16 பிரித்து பெருக்கல் 2, 2 1 2 2 7 14. மகனுக்கு சொத்தை 16 பங்குகளாக பிரித்து மகனுக்கு 14ம் மனைவி மேலே ஆளுக்கு ஒவ்வொன்றும் கொடுக்க வேண்டும். 16ல் 1 ஆயிரும். 2 மனைவி இருந்தால். அதே 3 மனைவி இருந்தால் அதே 8ல் 1 தான். 4 மனைவி வரைக்கும் கட்டுறான். ஆனால் எத்தனை மனைவி இருந்தால் 8ல் 1 தான். ஒரு மனைவி இருந்தாலும் 2 இருந்தாலும் 3 இருந்தாலும் 4 இருந்தாலும் அந்த 8ல் 1 அவங்க மனைவி பிரிச்சுக்க வேண்டியது. 4 மனைவி இருக்கும், ஆளுக்கு 8ல் 1 கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு கூட பாதி போய்டும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. புரிஞ்சா? ஒரு 8ல் 1 அவங்க பிரிச்சுக்க வேண்டியது தான். இதுதான் அவங்க சட்டம், மனைவிமார்களுடைய சட்டம். புரிஞ்சா? சரி, அடுத்தது யாருங்க? பின்த், மகளுக்கு 3 நிலைகள். மகளுக்கு 3 நிலை. அந்நிஸ்ஃபுலில் வாஹிதா வ சுலுசானில் இஸ்னைனி ஃபஸாயிதா மால் இப்னி லிதக்ரி மிஸ்லு ஹப்லில் உன்சையின் வஹுவ யுஅஸ்ஸிபுஹுன்ன. 3 சட்டங்கள் மகளுக்கு. அந்நிஸ்ஃபு லில் வாஹிதா, ஒரு மகள் இருந்தால் ஒரு மகள் இருந்தால் என்ன செய்யணுங்க? அந்நிஸ்ஃபு லில் வாஹிதா, ஒரே ஒரு மகள் மட்டும் இருந்தால் பாதி கிடைக்கும். இங்கே பாருங்க, பின்த் ஜெயித் இறந்து போனார். ஜெயிதுக்கு ஒரே ஒரு மகள் இருக்காங்க. அபு தந்தை இருக்கிறார். ஜெயிதுக்கு வாப்பா இருக்கிறார். ஒரே ஒரு மகள் இருக்குது. மனைவி மக்கள் வேறு யாரும் இல்லை. இப்போ என்ன செய்யணும்? அந்நிஸ்ஃபு லில் வாஹிதா, பாதி இவங்களுக்கு வந்துடும். இவர் அசபாயிடுவார். மசாலா 2, பின்த்துக்கு 1, அபுக்கு 1, கணக்கு க்ளோஸ்டு. ஆளுக்கு பாதி 2 போட்டு மகள் பாதி, தந்தை 2ல் 1 இவங்களுக்கு, 2ல் 1 இவங்களுக்கு எடுத்துக்க வேண்டியது. சரி, வல் இஸ்னைனி சுலுசானி லில் இஸ்னைனி ஃபஸாயிதா, 2க்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுக்கு 3ல் 2 பங்கு கிடைக்கும்.
இப்போது ஜைது இறந்து போனார், இவருக்கு வந்து மொத்தம் 2 பொம்பளை பிள்ளைங்க. இப்போ மூன்றில் 2 கிடைக்கும். அபு தந்தை இருக்கிறார், தந்தை யார்? அசபா இருக்கிறார். மசாலா என்ன செய்யணும்? 3. 3இல் 2 யார் கிடைக்கும்? பின்துக்கு. அபுக்கு 3 2 போய் மிச்சம் 1 கிடைக்கும். கணக்கு க்ளோஸ்டு. இந்த 2 இவங்க 2 பேரும் ஆளுக்கு 1 எடுத்துக்கணும். 10 பேர் இருந்தாலும் சரி தான், 10 மகள் இருந்தாலும் சட்டம் இந்த 2 எடுத்து 3 2 எடுத்து 10 பேரும் பிரிச்சுக்க வேண்டியது, அவ்வளோதான் சட்டம். வச்சுங்களா? சரி, இது இவங்க சட்டம். சரி, அடுத்தது மஅல் இப்னி லிதக்ரி மிஸ்லு ஹப்தில் உன்சையைன். இப்போ மகனும் கூட சேர்ந்திருந்தால் பின்த் மகள் இருக்கிறார்கள், ஒரு மகனும் இருக்கிறாங்க. ஜைது மூத்தா பண்ணார், ஒரு பொண்ணு ஒரு பையன், வேறு யாரும் சொத்து இல்லை. இப்போ என்ன செய்யணுங்க? லிதக்ரி மிஸ்லு ஹப்தில் உன்சையைன். ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1, அவ்வளோதான். கணக்கு வழக்கெல்லாம் இப்போ தேவையில்லை. இப்போ இப்னுக்கு 2 கிடைக்கும், பின்த்துக்கு 1, மொத்தம் மசாலா 3 போய்ட்டு இவங்க 1 எடுத்து சொத்தை 3 பிரித்து 3 கோடி ரூபாயை இவங்க 1 கோடி எடுத்துக்கலாம், இவங்க 2 கோடி எடுத்துக்கலாம். கணக்கு முடிஞ்சிச்சு. சரி, இதே கணக்கில் பின்த்து 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, இப்னு வந்து 5 பேர் இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும்? ஒருத்தர் முத்தா போயிட்டாரு, அவருக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, 5 ஆம்பளை பிள்ளைங்க. சட்டம் என்ன செய்யணுங்க? 5 ஆம்பளை பிள்ளைங்க ஆளுக்கு 2 கொடுக்கணும். மொத்தம் எவ்வளோச்சு? 10. பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு 1 மொத்தம் என்னாச்சு? 3 ஆச்சு. இப்போ 3 10 13. சொத்தை 13 பங்காக பிரித்து இவர்களுக்கு ஆளுக்கு 1 கொடுத்துடணும், இவங்களுக்கு ஆளுக்கு 2 கொடுத்துடணும். கணக்கு முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ எல்லாமே சேர்ந்து அசபாவாயிடுறாங்க. இப்போ இந்த பின்த்தும் இப்னும் 2 பேருமே சேர்ந்து அசபாவாயிட்டாங்க. 2 பேரும் வளைஞ்சுங்களா? 2 சேர்ந்து அசபானா என்ன? இப்போ எப்படி விளங்கும் உங்களுக்கு? இங்கே பாருங்க, இதே கணக்கில் ஒரு பின்த் இருக்கிறார்கள், ஒரு இப்னு இருக்கிறார்கள், ஒரு அபு தந்தை இருக்கிறார். மகன் தந்தை ஜைது இறந்து போயிட்டார். இப்போ என்ன செய்யணும்? அபுக்கு எவ்வளோ? 6ல் 1. இவங்க 2 பேரும் சேர்ந்து அசபாயிடும். பொம்பளை பிள்ளையுமே அசபாயிடுறாங்க. ஆம்பளைங்க தான் அசபான்னு சொன்னால் நேரடி வாரிசுகள், அவருடைய ஒட்டுமொத்த வாரிசுகள் ஆம்பளை பையன் தான். ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கும்போது 2 பேருமே அசபாயிடுவாங்க. இவங்க 2 பேருமே அசபான்னு போட்டுருங்க. 6ல் 1. மசாலா இவங்க 6 பிரித்து இவங்களுக்கு 1 கொடுத்துடணும், இவங்களுக்கு 5 கொடுத்துடணும். 5 இப்போ எத்தனை பிரிக்கணும்? இப்போ லிதக்ரி மிஸ்லு ஹப்தில் உன்சையைன், ஆணுக்கு பெண்ணின் 2 மடங்கு. அப்போ இவங்களுக்கு 2 1 இவங்க 2 வேணும், இவங்களுக்கு 1 வேணும். 3 பிரிக்குது. இப்போ 5 3 பிரிக்க முடியல. அதனால் இங்கே மசாலாவே மொத்தமே 3 பிரிச்சுருங்க, 3 ஆக்கிடுங்க. 3 6 18 18 இன்ட்டு 3 3 5 15 3 3. இப்போ என்ன ஆச்சு பாருங்கள்? 15 ஆயிடுச்சா? என்ன செய்யணும்? இவருக்கு 10, அவருக்கு 5. இவருக்கு 10, அவங்களுக்கு 5. தெரியுதா? கணக்கு தெரியுதா? இப்போ இவங்களுக்கு 5, இவங்களுக்கு 10, அவங்களுக்கு 5, இவங்களுக்கு 15, இவங்களுக்கு ஒரு 3, மொத்தம் என்னாச்சுங்க? 18 வந்துடுச்சு. சார் முடிஞ்சா? அப்போது பின்த்தின் நிலைகள் மொத்தம் 3 முடிஞ்சா? அழைச்சிருங்க. அடுத்து பின்துல் இப்ன் யார்? பையனுடைய மகள், பேத்தினா பையனுடைய புள்ள. இதே பொண்ணுடைய புள்ள இருக்குல்ல, மகள் வழி பேத்தி, அவங்களுக்கு பங்கு கிடையாது பை. அவங்க தவில் அர்ஹாம் சொந்த பந்தங்களில் வருவாங்க. அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பின்னாடி பேசுவோம். இப்போ சொத்துல அவங்களுக்கு பங்கு கிடையாது. பையனுடைய பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு பங்கு கிடைக்கும். எப்போ? பையன் இல்லைன்னா. பையன் இருந்தால் பையனுக்கு தான் போகும். பையன் இருந்தால், மகன் இருந்தால் மகனுக்கு போகும். மகன் இல்லைன்னா மகனுடைய மகன் பிள்ளைகளுக்கு சொத்து போகும். அவங்களுக்கு மொத்தம் 6 நிலைகள் இருக்கிறது. புரிஞ்சுங்களா? எப்படி? இதே மாதிரி எப்படி பின்த்துக்கு படித்தோமோ அதே மாதிரி 3 பாருங்கள். அந்நிஸ்ஃபு லில் வாஹிதா, பின்துல் இப்ன் மகனுடைய மகள் கூட ஒரு அபு. இப்போ அதே மாதிரி அந்நிஸ் ஒருத்தி மட்டும் இருக்காங்க, இவங்க தகப்பன் அசபாவாயிடுவாங்க. என்ன மசாலா? என்ன அவங்க மசாலா 2, எங்களுக்கு 1, எங்களுக்கு 1. மேட்ரு கிளாஸ் வந்துச்சா? அந்நிஸ்ஃபு லில் வாஹிதா சுலுசானி லில் இஸ்னைனி ஃபசாயிதா. இந்த அதமி பனாத்தி சுல்ப், சொந்த மகள் இல்லாத நேரத்தில் பின்துல் இப்னை மகளுடைய அந்தஸ்தில் வைத்து அவர்களுக்கும் 2 பிள்ளை இருந்தால் 3இல் 2 கொடுக்க வேண்டும். தந்தை இருந்தால் தந்தைக்கு என்ன பேரும்? தந்தை அசபாயிடுவார். மசாலா 2 பிரிச்சுருங்க. இவங்களுக்கு 2, 1, ஆளுக்கு 1 எடுத்துக்க வேண்டியது. கணக்கு முடிஞ்சு.
அல் இஸ்னா அமல் சுலுசானி 3 2 கொடுக்க வேண்டும். லில் இஸ்னைனி ஃபசாயிதா 2 பேரோ அதை விட கூட இருந்தாலும். இந்த அதம்பி பனாத்தி சுல்பு சொந்த மகள் இல்லாத நேரத்து. அசுதுசு மஅல் வாஹிதத்தி சுல்பியத்தி தக்குமினத்தில் சுலுசைனி ஒரே ஒரு மகள் இருந்தால் அவர்களுக்கு பின்துல் இபுன் இருந்தால் அவர்களுக்கு 6ல் 1 கொடுக்க வேண்டும். 3ல் 2 சரிப்படுத்துவதற்காக வேண்டி. எப்படின்னா இங்கே பாருங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டார் செய்து, அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, இன்னொரு பையன் மூத்தா போயிட்டார், ஆனால் அந்த பையனுடைய பொண்ணு இருக்கு பின்துல் இபுன். இந்த பையன் ஏற்கனவே சொல்லுங்க பை இறந்து போயிட்டா பையனுடைய பொண்ணு இருக்கு. அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு தாங்க, பொண்ணு ஹயாத்தா இருக்கு, பையன் இறந்து போயிட்டான், பையன் பெத்த பொம்பளை பிள்ளை இருக்கு, இப்போ தந்தை இருக்கிறார். இப்போ என்ன செய்யணும்? பின்த்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் சட்டப்படிக்கு? ஒருத்தர் இருந்தா நிஸ்ஃபு, அபு என்ன ஆயிரும்? அசபாவாயிரும். இப்போ இந்த பின்துல் இபுனுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னா, இது பின்த்து 2 பின்த்து என்ன கொடுப்போம்? 3ல் 2 சுலுசைன் கொடுப்போம். சுலுசைன் எவ்வளோ? 3ல் 2. அப்போ 6 கோடி எவ்வளோ கிடைக்கும்? 4 கோடி கிடைக்கும். 3ல் 2ங்கிறது. இப்போ இது எவ்வளோ கிடைக்குது? இந்த அம்மாவுக்கு 6 தான் கிடைக்குது. 6 கோடியில் 3 கோடி கிடைக்குது. இப்போ 4 கோடிக்கு 2 பேர் 4 கோடிக்கு இன்னும் 1 கோடி பாக்கி இருக்குது. அந்த 1 கோடி இவங்களுக்கு கொடுத்துருணும். அதாவது 6ல் 1 கொடுக்க வேண்டும். இந்த 6ல் 1 இந்த அரையும் சேர்ந்தா என்ன வேணும்? அது சுலுசைனி ஆயிரும். என்ன பை? இந்த 6ல் 1 இப்போ 6 கோடியில் அரைங்கிறது 3 கோடி, 6ல் 1ங்கிறது 1 கோடி, 2 சேர்ந்து 4 கோடி ஆயிடுச்சா? அப்போ தக்குமிலத்தில் சுலுசைன். இங்கே கிடைத்த இந்த சுலுசைனியை பரிபூர்ணம் செய்வதற்காக வேண்டி இவர்களுக்கு 6ல் 1 கொடுக்க வேண்டும். மசாலா 6, இவங்களுக்கு 3, இவங்களுக்கு 1, 3 1 4, இவங்களுக்கு 2, கணக்கு முடிஞ்சு. சரியா? இது 3வது நிலை. 4வது லா எரிசன சுல்பியத்தை நீ இங்கே பாருங்க. இதே கணக்கில் பின்த்து 1 பின்துல் இபுன் இருந்தாங்களா? இதே கணக்கில் பாருங்க, பின்த்து 2 பேர் இருக்கிறாங்க, 2 மகள் இருக்கிறாங்க, பின்துல் இபுன் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அபு இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும்னா பின்த்து எவ்வளோ கிடைக்கும்ங்க? 3ல் 2 கிடைக்கும். அபு அசபாவாயிடுவாங்க. இப்போ 3ல் 2 கொடுத்தாச்சு இவங்களுக்கு. இப்போ தக்குமில் சுலுசைன் பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ இவங்க சாக்கித் ஆயிடுவாங்க, ஒன்றும் கிடைக்காது. மசாலா 3ஆ போட வேண்டியது, இங்கே 2 இங்கே 1, கணக்கு முடிஞ்சு. இப்போ 2 மகள் இருந்தால் இவர்கள் சாக்கித்தாக ஆகிவிடுவார்கள். வலா எரிசனா மா சுல்பியத்தினி, சுல்புனா நேரடி வாரிசு, நேரடி 2 மகள் இருக்கிற பொழுது இவர்களுக்கு பங்கு கிடைக்காது. அன்னுலா இல்லா யகூன பிஹிதாயிஹின்ன வஸ்ஃபலி மின்ஹுன்ன குலாமுன் ஃபயுஅஸ்ஸிபுஹுன்ன வல்பாக்கி பைனஹும் லிذكரி மிஸ்லு ஹம்லில் உன்சையைனி. இங்கே பாருங்க, இதே நேரத்தில் இதே கணக்கில் பின்த்து 2 பேர் இருக்காங்க. பின்துல் இபுன் ஏற்கனவே மொத்தம் போன பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. சொல்லுங்க இப்போ டக்குன்னு சேர்த்து பேச மாட்டேங்கிறீங்களே. பின்துல் இபுன் எத்தனை இருக்காங்க? ஒரு பொண்ணு. இவங்க தம்பி ஒருத்தன் இருக்கிறான், யாரு? இபுனுல் இபுன். மொத்தா போயிட்டாரு. அந்த மூத்தா போன பையனுக்கு ஒரு பொண்ணு 1 ஒரு பையன் 1. இது ஒரு பையன் இருக்கிறார், ஒருத்தர் இருக்கிறார், அபு இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்வீங்க பாருங்க. இப்போ இந்த பங்கு இல்லைன்னு சொல்லியாச்சு உங்களுக்கு. இந்த பையன் வந்த பிறகு இவரும் இந்த பையன் தம்பி அக்காவுக்கு சொத்து பங்கு, அக்காவுக்கு சொத்துல பங்கு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு செஞ்சுட்டார் அவர் தம்பி ஏங்க இப்போ கணக்கு பிடிங்க. பின்த்துக்கு சுலுசைன். இப்போ இபுனுல் இபுன் பின்த்து 2 பேரும் சேர்ந்து அசபாவாயிடுவாங்க. 2 பேரும் அசபாவாயிடுறாங்க. ஏன்னா இபுனுல் இபுன் அசபா வருவான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால் இப்போ அபு என்ன வருவாங்க? அபு 6ல் 1 தான். இப்போ அபு அசபா விட்டு நீங்கிட்டார். இப்போ இபுனுல் இபுன் வந்துட்டார்ல, பையன் பேரன் வந்துட்டார். பேரன் வந்த பிறகு தகப்பனை அசபா விட்டு நீக்கிடுவோம். இப்போ மசாலா 6ஆ போட்டு இவங்களுக்கு 4 கொடுப்போம், இவங்களுக்கு 1 கொடுப்போம். 4 1 5 போக மிச்சம் 1 இவங்களுக்கு கிடைச்சிடும். புரிஞ்சுங்களா? சரி. இப்போ இந்த 1 யாருக்கு எப்படி பிரிக்கணும்? லிذكரி மிஸ்லு ஹம்லில் உன்சையைனி. ஆணுக்கு 2, பெண்ணுக்கு இவங்க 2 பங்காக பிரிக்கணும். கிடைச்ச 1 இவங்களுக்கு 2ஆ போடணும், இவங்களுக்கு 1ஆ போடணும். அப்போ எப்படி நினைச்சோம்னா 6 கோடி, 1 கோடி இவங்க போயிடும், 4 கோடி இவங்க எடுத்துக்கோங்க, ஆளுக்கு 2ஆக பிரிச்சுக்கோங்க, 2 கோடி ஆளுக்கு எடுத்துக்கோங்க, மிச்சம் 1 கோடி இவங்க கொடுத்துருவாங்க. இந்த 1 கோடி 3 பங்காக போடணும். 33 லட்ச ரூபா இவங்களுக்கு, மிச்சம் 66 லட்சம் இவங்களுக்கு போகும். அது எப்படி பிரிக்கிறதுன்னா 3ஆல் பெருக்கிடலாம் ஈஸியாக. 3 6 18 மொத்த கணக்கையும் அப்படி 3ஆல் பெருக்கிடலாம் ஈஸியாக. கணக்கு பெருக்கிறது பெருக்கல் 3
முன்னாங்க 12, இன்னொன்று 3, ஒவ்வொன்று 3. அப்படிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும் இப்போது? இந்த 12 ஆளுக்கு 2 பிரித்து கொடுத்துருங்களா? 6 + 6. இவங்க 3 பேருக்கு 2 + 1, இவங்களுக்கு 3. அப்படியே இது காட்டுறியாப்பா? தெளிவாக காட்டுங்க கிட்ட வச்சு. ஆச்சா? அடுத்தது எஸ்குத்ன பில் இபுன், மகன் இருந்தால் அவர்கள் விழுந்து, ஆறாவது நிலைமை, மகனை கொண்டு விழுந்து விடுவார்கள். அப்படின்னா ஒரு பின்த் இருக்கிறாங்க, ஒரு பின்துல் இபுன் இருக்கிறாங்க, ஒரு இபுன் இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பையன் மூத்தப்பட்ட அவர் பொண்ணு இருக்கு, இது இன்னொரு பையன் வேறு இருக்கிறார். ஒரு மகன், ஒரு மகள், ஒரு மகன், ஒரு மூத்தா போன பையனுடைய பொண்ணு இருக்கு. இப்போ என்ன செய்வாங்க? இவருக்கு பின்துல் இபுனை கொண்டு சாக்கி தேர்வாங்க. எதுவும் கிடைக்காது. இப்போ இவங்க 2 பேரும் என்ன ஆயிடுவாங்க? அசபா ஆயிடுவாங்க. மசாலா 3 போட்டு இவங்களுக்கு 2, இவங்களுக்கு 1 கொடுத்துடணும். இப்போ பேரனுக்கு ஒன்றுமே இல்லையா, அந்த பையன் மூத்தா போயிட்டாருன்னா நான் முந்தைய சொல்லிட்டேன் உங்களுக்கு, வாப்பா எழுதி வச்சுட்டு போகணும், என் பையன் இறந்து போன பையனுக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடணும். ஏதாச்சும் காசு பணம் கொடுத்துடலாம், அல்லது வசியை செஞ்சுட்டு போகணும், அல்லது இவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுக்கணும். இந்த 3 வழியில் அவங்களுக்கு ஏதாவது பங்கு கிடைக்கலாம், இல்லையா நேரடி பங்கு அவனுக்கு கிடைக்காது. ஆச்சுங்களா? இப்போ பின்துல் இபுன் நிலைமை எத்தனை மொத்தம்? 6 நிலை. அழைச்சிருங்க பையன். இதில் சில நாதிரான அபூர்வமான மசாயல்கள்லாம், சில சட்டங்கள்லாம் இதில் கொடுக்குறாங்க சிராஜியில். அதை சிராஜி வாசிக்கும் போது உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். ஃபரியகுல் அவல், ஃபரியகு சானி, ஃபரியகு சாலிஸ் அப்படின்னு சொல்லி சில சட்டங்கள் கொடுப்பாங்க. அது எப்பயாவது நடக்கக்கூடிய, அதான் சும்மா ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நடக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு மொத்தம் போய்ட்டு அவருக்கு 6 தலைமுறை இருக்குது. பேரன் 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 பேரனுடைய 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 பேரன், சாத்தியம் இல்லை. விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி, சட்டத்தை விளங்குவதற்காக சில சட்டங்கள் எழுதுகிறாங்க. அதை உங்களுக்கு அடுத்து சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். அது பாடம் நடத்தும்போது சொல்லித்தரேன். இப்போ கணக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம குறுக்க கொண்டு வர வேணாம், தேவையான மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ அடுத்தது அல் உஹ்துல் அபின் ஓமி. உஹ்து நேரடி சகோதரி. நேரடி சகோதரி உஹ்துல் அபின் ஓமின்னு சொல்லலாம், அது உஹ்து ஐனின்னு சொல்லலாம், உஹ்து ஷகீகி, உஹ்து ஹகீகி அப்படின்னு சொல்லலாம், சொந்த சகோதரி. இவருக்கு நிலைகள் மொத்தம் 5. என்னங்க? அந்நிஸ்ஃபு லில் வாஹிதா, ஒரே ஒரு பெண் இருந்தால் அவர்களுக்கு சொத்தில் பாதி கிடைக்கும். எப்படி? இப்போ உஹ்து இருக்கிறாங்க, கூட அம்மு, அபு இருந்தால் அவங்க சாக்கி தருவாங்க, அம்மு போட்டுக்கலாம். அம்முன்னா யாரு? இறந்து போன ஸைதுடைய சிச்சா, சிச்சா இருக்கிறார். இப்போ என்ன கிடைக்கும்? இப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்க? உஹ்துக்கு அந்நிஸ்ஃபு லில் வாஹிதா, அம்மா அசபா ஆயிடும். சட்டம் மற்ற மசாலா 2ஆக போட்டு இவங்களுக்கு 1, இவங்களுக்கு 1, கணக்கு முடிஞ்சு. சரியா? உஹ்துக்கு சரியாவா? அடுத்தது இப்போ அந்நிஸ்ஃபு லில் வாஹிதா வ சுலுசானி லில் இஸ்னைனி ஃபஸாயிதா, 2 பேரோ அதற்கு அதிகமாகவோ இருந்தால் அவர்களுக்கு 3இல் 2 கிடைக்கும். உஹ்து 2 பேர் இருந்தாங்க, அம்மு இருந்தாங்க, இப்போ என்ன கிடைக்கும்? உஹ்துக்கு சுலுசானி 3இல் 2 பை, இவங்க என்ன ஆயிடுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். பிரிங்க இப்போ 3, 2, 1, கணக்கு முடிஞ்சு. அம்முனா யார் பாய்? சின்னத்தா பெரியத்தா, மூத்தா போனவருடைய சின்னத்தா, அவர்கள் இருந்தாங்கன்னா இந்த முறையில் பிரித்து கொடுக்க வேண்டும். 2 நிலைமையாச்சுங்களா? 3வது மஅல் அஹி லி அபின் ஓமின் லிதக்கரி மிஸ்லு ஹப்லில் உன்சையன் வயசிர்ன அசபத்தன் லி இஸ்திவாயும் ஃபில் கராபத்தி இல் மையதி, கூட சகோதரன் இருந்தால் இவர்கள் அசபாவாக ஆகிவிடுவார்கள். புரிஞ்சுங்களா? இவர்களை அசபாவாக ஆக்கி அந்த மகனுடைய சகோதரனோடு சேர்ந்து லிதக்கரி மிஸ்லு ஹப்லில் உன்சையன் படி ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1 என்று பிரித்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு உஹ்து இருக்கிறாங்க, அஹு இருக்கிறாங்க, அம்மு இருக்கிறாங்க. சட்டம் என்னப்பா? இப்போ அஹு இருந்தாருன்னா இவர் அம்மு அசபா வர முடியாது, அம்மு சாக்கி தருவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் என்ன ஆயிடுவாங்க? அசபா ஆயிடுவாங்க. ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1, மொத்தம் 3. மசாலா 3ஆ போட்டு இவருக்கு 2 கொடுத்துட வேண்டியது, 1 கொடுத்துட வேண்டியது, கணக்கு குலோஸ். அப்போ சகோதரின் மூலமாக அவர்கள் அசபாவாக ஆக்கப்படுவார்கள். சரியா பை? சரி. அடுத்தது வலஹுன்னல் பாக்கி,
மஅல் பனாத்தி பனாத்தில் லிபின் லிகௌலி அலைஹிஸ்ஸலாம் இஜ்அலுல் அஹவாத்தி மஅல் பனாத்தி அஸபத்தன். இங்கே பாருங்க, பொம்பளை புள்ள ஒரே ஒரு சூரத்தில் மட்டும் பொம்பளை அசபாக வரலாம். எப்படி? ஜைது மூத்தா போயிட்டாரு, அவருக்கு ஒரே ஒரு பின்த்து மகள் மட்டும் இருக்கிறாங்க. பெத்த மக ஒன்று இருக்குது, ஒரு சகோதரி ஒரு அக்கா இருக்கிறாங்க, அக்காவா தங்கச்சியாக இருக்கிறாங்க. ஜைது மூத்தா போயிட்டார். இப்போ பின்த்துக்கு எவ்வளோ பை அல்ல பட்சம் என்ன அந்நிஸ்ஃபு. இந்த சட்டங்கள்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும் அரபி வாசகத்தோட. அப்போ தான் சொல்ல அந்நிஸ்ஃபில் வாஹிதா சுலுசானி லிசனி ஃபசாயிதா எஸ்குத்ரா மேல் லிபினி இதை மனம் பண்ணிக்கணும். இப்போ பின்த்துக்கு அரை. இப்போ உக்து சகோதரி இருக்கிறாங்களே, சகோதரியை இந்த ஒரே ஒரு சூரத்தில் மட்டும் பின்தோ அல்லது பின்து லிபுனோ இருந்தால் அந்த நேரத்தில் அவர் இல்லையா அசபாவாக கணக்கில் சேர்க்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தால் குர்ஆனில் வரல, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் ரெண்டாக போட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று கணக்கு க்ளோஸ். இதே சூரத்தில் பின்து லிபுன் இருந்தாலும் அதே சட்டம் தான். நாலாச்சுங்களா? ஐந்தாவது எஸ்குத்ன பில் இபினி வ இபின் லிபினி அபில் அபி அபில் அபி வல் ஜத். இங்கே பாருங்க, உக்து இருக்கிறாங்க, சகோதரி மொத்த சகோதரி இருக்கிறாங்க, ஒரே ஒரு மகன் இருக்கிறார். இப்போ சட்டம் என்ன செய்யணுங்க? உக்துக்கு எவ்வளோ? இபுன் இருக்கிறனால உக்துக்கு ஒன்றுமே கிடையாது. சாக்கித்து சொத்து ஒரே ஒரு பங்கு தான். யாருக்கு? மகனுக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. மகன் இருந்தாலோ மகனின் மகன் இருந்தாலோ அது தந்தை ஜத் அபு இருந்தாலோ ஜத்து இருந்தாலோ உக்து விழுந்து விடுவார்கள். ஜத்து இருந்தால் விழுவாங்களா அப்படிங்கிறது இஃப்திலாஃபான மசலா. அது முகாசமத்துல் ஜத்துன்னு ஒரு பாடம் வருது, அங்கே நாம் பார்த்துக்குவோம். அதை இந்த இடத்துல வந்து அபுவை கொண்டும் ஜத்தை கொண்டும் விழுந்துருவாங்க, அவ்வளோதான். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ எத்தனாச்சு? 5. உக்துடைய நிலைமைகள் மொத்தம் 5 ஆச்சுங்களா? சரி, அடுத்து உக்துல்லி அபு. உக்துல்லி அபுன்னு என்ன? தந்தை வழி சகோதரி. இப்போ இது சொந்த சகோதரி பார்த்தோம் நம்ம வந்துங்களா. இப்போ அடுத்தது உக்துல் லி அபு, சொந்த சகோதரி. சொந்த சகோதரிக்கு என்ன சட்டமோ அதே தான் வந்து தந்தை வழி சகோதரர்களுக்கு தந்திருக்கும். எக்ஸ்ட்ரா 2 மொத்தம் 7 நிலைமை அவளுக்கு. இதே நிலை பார்த்துங்களேன், இங்கே உக்துல் லி அபின்னு போட்டுங்க. இதே மாதிரி அந்நிஸ்ஃபில் வாஹிதா விளைஞ்சுங்களா? இதே அதே மாதிரி வசுலுசானி லில் இசனினி ஃபசாத். இங்கே 2 உக்துல் லி அபின் இருக்கிறான்னு வச்சுங்க, இதே மாதிரி போட்டுங்க. உக்துல் லி அபின் வசுலுசானி 2 பேர் இருந்தாங்கன்னா வசுலுசானி லில் இசனைனி ஃபசாயிதா. அதே மாதிரி அசுசு மால் உக்தில் அபின் தக்மிலத்தன் லிசிலுசைனி. என்னப்பா? உக்துல் அபின் இல்லைப்பா, அசுசு மால் உக்தில் அபின். சரி, ஒரு நிமிஷம் சரிங்க. கூட அஹ் இருந்தால் என்ன ஆயிடுவாங்க? சரிதான். இப்போ கூட அஹ் இருந்தால் என்ன ஆயிடுவாங்க? இவங்க அசபாயிடுவாங்க. இது ஒரு கணக்கு. அஹ் இருந்தால் இதை உக்து லி அபின் வச்சுங்க. உக்துன் லி அபின் அஹுன் லி அபின். 2 பேரும் என்ன ஆயிடுவாங்க? 2 பேருமே அசபாவாக ஆயிடுவாங்க. 2 கணக்காச்சா? 2 ஆச்சு. அப்போ இது அந்நிஸ்ஃபில் வாஹிதா வசுலுசான் லிஸ்னினி ஃபசாயிதா. இன்கான மாஹு அஹுன் ஃபையு அசிபு. 2 பேரும் சேர்ந்து அசபாக ஆயிடுவாங்க. இல்லை இன்னொன்று என்னங்க, இங்கே வாங்க. இப்போ வேற யாரும் இல்லை, 2 பேர் இருந்தாங்க, 2 பேரும் அசபாயிட்டாங்க. இப்போ பாருங்க, ஒரே ஒரு உக்து இருக்கிறாங்க, சொந்த சகோதரி. உக்து ஒருத்தவங்க. உக்துல் லி அபின். உக்துல் லி அபின்னா தந்தை வழி சகோதரி. இப்போ உக்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? அன்னிஸ்ஃபு. உக்துல் லி அபின் கூட அம்மு இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ உக்துல் லி அபினுக்கு அங்கே பின்துல் லிபினுக்கு பார்த்தோம்ல, பின்த் இருந்தால் பின்துல் லிபினுக்கு 6ல் 1 கிடைக்கும், தக்மிலத்தின் சுலுசைன்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே தக்மிலத்தின் சுலுசைனியாக இவங்க 6ல் 1 கொடுக்கப்படும்.
இவங்க அசபாவாக ஆகுவார்கள். சட்டம் சொல்லுங்க. இப்போ 6 போட்டு இங்கே 3, எங்களுக்கு 1, இவங்க மிச்சம் 2 கொடுத்துடணும். அவ்வளோதான். இதே நேரத்தில் இதே கணக்கில் இங்கே உக்து 2 பேர் இருந்தான்னு வச்சுங்க, சாகிதா இவங்க ஒன்றுமே கிடைக்காது. இதே கணக்கில் இங்கே உக்து 2 பேர் இருந்தால், சொந்த சகோதரிகள் 2 பேர் இருந்தால், உக்துன்லி அபின்னு வந்து ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, அடுத்து அம்மு இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு 3ல் 2 இவங்களுக்கு போயிடும். இவங்க சாக்கித் ஆயிடுவாங்க, இவங்க அசபாவாக ஆயிடுவாங்க. மசாலா 3 போட்டு இவங்களுக்கு 2 கொடுக்கணும், 1 கொடுக்கணும், கணக்கு முடிச்சு. மசாலா வந்துச்சுங்களா? எத்தனை ஆச்சுங்க? 1 2 3 4 உக்துல் லி மொத்தம் 7 நிலை சொன்னோம் இல்லையா? 5 ஆச்சு. அடுத்தது பின்த் இருந்தால், அங்கே படித்தோம்லம்மா, உக்துக்கு படித்தோம்ல, ஒரே ஒரு பின்த் இருந்தால், ஒரே ஒரு உக்து இருந்தால் என்ன சட்டம் சொன்னோம்? பின்த்துக்கு எவ்வளோ? நிஸ்ஃபு. உக்து என்ன ஆயிடுவாங்க சொன்னோம்ல, உக்துன்லி அபினுக்கும் அதே சட்டம் தான், இவங்க அசபாயிடுவாங்க. இப்போ இங்கே நிஸ்ஃபு மற்ற 2 போட்டு 1 கொடுக்க வேண்டும். அப்போ இவர்கள் பின்த் இருந்தாலோ பின்துல் இபின் இருந்தாலோ இவர்களும் அசபாவாக ஆகுவார்கள். சரி. அதே மாதிரி 7வது நிலைமை என்னன்னு கேட்டால், இபுனை கொண்டு சாக்கித் ஆகிவிடுவார். எப்படி எல்லா உக்தும் சாக்கித் ஆகிறாங்களோ அதே மாதிரி உக்துகள் அஹு, தந்தை வழியோ தாய் வழியோ 2 பேரும் சேர்ந்த வழியோ, இபுனை கொண்டும் இபுனை கொண்டும், அதே மாதிரி அபு ஜத்தை கொண்டும் குல்லும் இஸ்குத்தூன. உக்து இருக்கிறாங்க, உக்துல் அபின் இருக்கிறாங்க, மகன் இருக்கிறாங்க. இப்போ என்னவாகுங்க? 1 தான் சாக்கித். குல்லுஹும் இஸ்குத்தூன பில் இபன், அத்தனை பேருமே இபுனை கொண்டு சாக்கித் ஆயிடுவாங்க. மொத்தம் 7 வந்துச்சுங்களா? 1 2 3 4 5 6 7 நிலைகள். ஜபை அழிச்சிருங்க. அடுத்தது உம்மு, தாய். தாய்க்கு வந்து 3 நிலை. ஒன்று அசுதுசு மாலு வலது, குழந்தை இருந்தால் 6ல் 1, பிள்ளைகள் பெண்ணோ பையனோ குழந்தைங்க இருந்தாலே சரி 6ல் 1 கிடைக்கும். அப்புறம் குழந்தைங்க யாரும் இல்லைன்னா சுலுசுல் குல், மொத்த சொத்துல 3ல் 1 தாய்க்கு போயிடும். கணவன் மனைவி யாரோ ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவர்களுக்கு கணவன் மனைவி கொடுத்தது போக மிச்சம் உள்ளதில் 3ல் 1 கிடைக்கும். மொத்தம் 3 நிலைமைகள் அவர்களுக்கு. பாருங்க, அசுதுசு மால் வலது. சைதி இறந்து போயிட்டாரு, அம்மா இருக்கிறாங்க, இபுன் இருக்கிறாங்க. அம்மா இருக்கிறாங்க, சரிதா? என்ன செய்யணுங்க? அம்மாவுக்கு என்ன? அம்மாவுக்கு அசுதுசு மால் வலது 6ல் 1. இவங்க அசபாவிடுவாங்க. அசலா 6 போட்டு அம்மாவுக்கு 1, மிச்சம் 5 அவங்களுக்கு போயிடும். சரியா? சரி. இந்த இபுன் இருந்தால், அதே மாதிரி சகோதர சகோதரிகள் 2 பேர் இருந்தாலும் அம்மாவுக்கு 6ல் 1 தான். இங்கே பாருங்க, அது அவங்க சொல்லி காட்டுறீங்க பாருங்க. உம்மு என்னம்மா இருங்க, உம்மு இருக்கிறாங்க, அபு இருக்கிறாங்க. இப்போ என்ன சட்டம்? வேறு யாரும் இல்லை, பின்த்து பிள்ளைங்க யாரும் இல்லை. இப்போ என்ன செய்யணும்? அம்முக்கு சுலுசுல் குல்லு, ஒட்டு மொத்தத்தில் 3ல் 1. இவங்க அசபா. இப்போ என்ன ஆயிரும்? மசாலா 3 போட்டு அம்மாவுக்கு 1, அப்போ அத்தாவுக்கு வந்து 3 கோடியில் 1 கோடி அம்மாவுக்கு போயிடும், மிச்சம் 2 கோடி தந்தைக்கு வந்துடும். இது புரிஞ்சுங்களா? இது வந்து சுதுசு, இது சுலுசுல் குல்லு. இன்னொன்று என்ன? சுலுசு மாபத்திய, மிச்சம் உள்ளதில் சுலுசு மிச்சம் ஜவுஜ், ஜவுஜ் மனைவி. ஜைதி இறந்து போயிட்டாரு, ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு தகப்பன் இருக்கிறாங்க. இப்போ என்னங்க செய்யறது? சரியா? இங்கே பாருங்க. இப்போ இங்கே ஜவுஜத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4ல் 1. உம்முக்கு
உம்முக்கு சுலுசு மா பக்கிய, மிச்சம் உள்ளதில் 3. சுலுசு மா பக்கிய. அபு அசபா. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் கணக்கை 4 போட்டுடணும். ஃபஸ்ட்டு 4 போட்டிங்களா? போட்டுட்டு இவங்க 1 கொடுத்துடணும். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 3. இந்த 3இல் இவர்களுக்கு 1 கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு 2 கொடுக்க வேண்டும். கணக்கு முடிச்சு. சரியாப்பா? சுசுமா பக்கியா. இல்லை இன்னொன்று வேடிக்கை பெறத்துங்க. இல்லை இப்போ பாருங்க, அம்மா இருக்கிறாங்க ஜி, அஹ் இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. அம்மாவுக்கு வேலை கிடைக்கும்? பிள்ளைங்க யாரும் இல்லையா? சுறு கொல்லு 3ல் 1 கிடைக்கும். இவங்களுக்கு அசபா. இவங்க இப்போ சொத்து இப்போ என்ன கிடைக்கும்? மொத்தம் 3 போட்டு அம்மாவுக்கு 1, இவங்களுக்கு 2. இவங்களுக்கு இப்போ பாருங்க, அது இறந்து போயிட்டாரு. அம்மா இருக்கிறாங்க, 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. இப்போ என்ன சட்டம்? இவங்க என்ன ஆக்கிடுவாங்க தெரியுமா? இந்த 3ல் 1 கிடைக்கும்ல, அதை 6ல் 1 ஆக்கிடுவாங்க இவங்க. இப்போ என்ன ஆயிரும்? அம்மாவுக்கு 6ல் 1 ஆயிடுச்சு. இவங்க அசபாவாயிருவாங்க. இவங்க வந்து தடுத்துட்டாங்க. அம்மாவுடைய 3ல் 1 இந்த 2 சகோதரர்களும் தடுத்து அது 6ல் 1 ஆக்கிவிட்டார்கள். இவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இல்லை இன்னொரு வேடிக்கை தெரியுமா? இங்கே பாருங்க, இருக்காங்க, அஹ் 2 பேர் இருக்காங்க, அபு இருக்கிறாங்க. இப்போ உம்முக்கு எவ்வளோ? 2 சகோதரர் இருக்கிறாங்கல்ல, அதனால என்ன ஆயிரும்? அம்முக்கு 6ல் 1. அபு வந்து அசபாகிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் இல்லை, அபுக்கும் சாக்கி தரும். இப்போ இந்த 2 பேரும் வந்து தனக்கு ஒன்றும் இல்லாட்டியும் அம்மா கிடைக்கிருந்தா 3ல் 1 வந்து 6ல் 1 ஆக்கிட்டாங்க. இதே இங்கே ஒரே ஒரு சகோதரன் மட்டும் இருந்தாருன்னா அம்மாவுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? அம்மாவுக்கு 3ல் 1 கிடைச்சிருக்கும். புரிஞ்சுங்களா? 2 பேர் வந்து இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் போகிற போக்கில் அம்மா கிடைக்கிற சொத்தில் பாதி ஆக்கிட்டாங்க. 6ல் 1 6 கோடியில் 2 கோடி கிடைக்க வேண்டிய 1 கோடி தான் கிடைக்கும். நீ என்ன கிடைச்சி? எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நான் எனக்கு கிடைக்காட்டும் அடுத்தவங்களுக்கு கிடைச்சதை நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இல்லை. ஒன்றும் கிடைக்காட்டியும் அவங்க 3ல் 1 6ல் 1 ஆயிரும். புரிஞ்சுங்களா? அப்போ அம்மா சட்டம் என்னன்னு கேட்டால், சுதுசு மால் வலதி லிபினி வைன் சஃபல மால் இஸ்னைனி மால் இஹ்வத்தி வல் அஹ்வாத். சகோதரனோ சகோதரியோ 2 பேரோ அதற்கு மேலோ இருந்தவர் எந்த வகை சகோதரிகள், ஐய ஜிஹத்தின் காண, தந்தை வழியோ தாய் வழியோ தாய் தந்தை வழியோ எத்தகைய சகோதரர்கள் 2 பேர் இருந்துட்டாங்கன்னா அம்மாவுக்கு 3ல் 1 6ல் 1 குறைந்து போய்விடும், தந்தைக்கு போய்விடும். சரிங்களா? யார் படித்தோம்? அம்மா. அழைச்சிருங்க. இப்போ ஜத்தத் பாட்டி நிலை வந்து அம்மா மாதிரி, அவங்களுக்கு அதே மாதிரி 6ல் 1. பாட்டி நிலைமை வந்து 6ல் சஹீஹான பாட்டியாக இருந்தா, சஹீனா ஜத்தத்தே சஹீஹா ஜத்தத்தே ஃபாசிதா, நேரடி தாய். நீங்கள் வந்து சஹீஹான நேர சலாமத்தான சஹீஹான ஃபாசிதானா கெட்டு போனால் அந்த இடத்த வைக்க வேணாம். புரிஞ்சுங்களா? ஃபாசிதானா சொத்தில் பங்கு கிடைக்காத, அப்படி நீங்கள் மாதிரி சரியான தவறான பாட்டி சரியான பாட்டி, அப்படி சஹியா ஃபாசிதான்னு சொல்லுவாங்க. இஸ்லாமில் பங்கு கிடைக்கும் பாட்டி, பங்கு இல்லாத பாட்டின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? என் பாட்டிமா நிறைய பேர் இருக்கலாம், அம்மா வழி நிறைய பாட்டி இருக்கலாம், அத்தா வழி நிறைய பாட்டி இருக்கலாம். எந்தெந்த பாட்டிகளுக்கு பங்கு இருக்குது, யாருக்கு பங்கு இல்லைங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சஹியா யார், ஃபாசிதா யாருன்னு சொல்கிறேன். இப்போ விளங்கிங்க. இப்போ ஜத்தத் சஹிஹாக இருந்தால் புரிஞ்சுங்களா, பங்கு கிடைக்கக்கூடிய பாட்டிமார்களாக இருந்தால் அவர்களுக்கு 6ல் 1 கிடைக்கும். ஜத்தத் இருக்கிறாங்க, கூட இபுன்னு இருக்காங்க. இப்போ என்ன கிடைக்கும்? ஜத்தத்துக்கு அம்மா மாதிரியே 6ல் 1, இவங்க அசபாவாயிடுறாங்க,
மசாலா 6 பிரிக்க வேண்டும். இவங்களுக்கு 1, இவங்களுக்கு மிச்சம் 5 கொடுத்துருணும். தந்தை தாய் மாதிரி அவங்களுக்கும் 2 ஜெத்து இருந்தால் என்ன செய்யும்? இப்போ இதே எக்ஸாம்பிள் 2 ஜெத்து இருக்காங்க. 2 பாட்டி நேரம் அம்மாவுடைய அம்மா இருக்கிறாங்க, அத்தாவுடைய அம்மா 2 பாட்டி இருக்காங்க. 2 பாட்டிக்கும் இதே 6ல் 1 கொடுத்து அதை 2 பேரும் 2 பிரிச்சுக்க வேண்டியது. 2 பேரும் ஆளுக்கு பாதியாக பிரிச்சு 2 பேரையும் போட்டு பிரிச்சுக்கலாம். இது ஒரு அவனுடைய நிலைமைகள். 2வது நிலை என்ன? எல்லா ஜத்தத்துகளும் அம்மாவை கொண்டு விழுந்து விடுவார்கள். இப்போ உம்மு இருக்கிறாங்க, பாட்டி ஜத்தத்து இருக்கிறாங்க, கூட வந்து இப்னு இருக்கிறார். இப்போ ஜத்தத்து விழுந்து விடுவார்கள் யாரை கொண்டு? ஏன்னா அம்மா காரில் ஒன்று கொடுத்த பிறகு கிடைக்காது, இவங்க அசவாகிடும். அத்தனை ஜத்தத்துகளும் தாயின் மூலமாக விழுந்து விடுவார்கள். அதே மாதிரி தாய் இல்லாவிட்டால் தான் ஜத்தத்து கிடைக்கும். தாய் இருந்தால் ஜத்தத்து கிடைக்காது. ஏன்னா அம்மா இவங்க அம்மா தானே, அவங்க கிடைக்காது. இவங்க அம்மா இல்லாமல் இப்போ வந்து உங்கள் அம்மாவுடைய அம்மா, இவங்க வந்து உங்கள் அம்மா ஜைதுடைய அம்மா, இது வாப்பாவுடைய அம்மா, அப்பவும் கிடைக்காது உங்களுக்கு. அம்மா இருந்தால் ஜத்து கிடைக்காது. அதே மாதிரி வாப்பாவுடைய அம்மாவுக்கு வாப்பா இருந்தாலும் கிடைக்காது, அம்மா இருந்தால் கிடைக்கும். பாருங்க, இப்போது ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவருக்கு வந்து ஜத்தத்து ஒரு பாட்டி யார்? தாய். ஜத்தத்துல் உம்மு தாய் வழி பாட்டி. அதே மாதிரி ஜத்தத்துல் அபு தந்தை வழி பாட்டி இருக்கிறாங்க. வந்துங்களா? இப்போ என்ன செய்யணும்? 2 பேருமே சேர்த்துக்கணும். சேர்த்து 6ல் 1 கொடுக்கணும். சரியாப்பா? தாய் வழி பாட்டி, தந்தை வழி பாட்டி 6ல் 1 கொடுக்கணும். இதே கணக்கில் கூட அபு இருந்தான்னு வச்சுக்கோங்க, தந்தை இருந்தாங்க. இப்போ தந்தை யாரோ ஆகிடுவாங்க. இப்போ 6ல் 1 கொடுக்கும் தந்தைக்கு. ஜத்தத்துல் உம்முக்கு 6ல் 1 கிடைக்கும். ஆனால் ஜத்தத்துல் அபு இருக்காரு, இவங்க சாக்கி தருவாங்க. ஏன்? தந்தை இருக்கும்போது தந்தையின் அம்மாவுக்கு இப்படி ஒரு நெருங்கிய ஒரு பெண் ஒரு வாரிசு இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்த வாரிசு கிடைக்காது. அதனால் இவங்க மட்டும் சாக்கித்தா, இவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும், தந்தையின் மூலமாக இவங்களுக்கு கிடைக்காது. ஒருத்தர் மொத்தம் போயிட்டாரு, அத்தா இருக்கிறாங்க, அத்தாவுடைய அம்மா இருக்கிறாங்க, அம்மாவுடைய அம்மா இருக்கும். யார் கிடைக்கும்? அம்மாவுடைய அம்மா கிடைக்கும், அத்தாவுடைய அம்மாவுக்கு கிடைக்காது. சரியா? சரி, இதுக்கு இன்னும் கொஞ்சம் விவரமான சட்டங்கள்லாம் இருக்குது. இந்த சட்டம்லாம் கிதாப் வாசிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். அந்த சிராஜில் போடுறாங்க, இப்படி இருந்தால் எப்படி, இப்படி இருந்தால் எப்படி, 4 பாட்டி இருக்காங்க, பாட்டியுடைய பாட்டி 5 தலைமுறை இருந்தாங்க, அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு தான் வருது. அதெல்லாம் அடுத்து பார்க்கும்போது நான் பார்த்துக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ ஜத்தத்தின் நிலைகள் மொத்தம் 2. அடுத்து யாருங்க? உஹ்துன் லி உம். உஹ்துன் லி உம்முக்கு நான் மேலே சொல்லிட்டோம். என்னம்மா? என்ன சட்டம்? அந்த அஹுல் லி உம்முக்கு என்ன சட்டம் வந்துச்சோ அதே சட்டம் தான் அங்கே ஒரு அந்த நோட்டுங்க, அந்த நோட்டு. புரிஞ்சுங்களா? ஏன்னா அஹுல்லி உம்முக்கு நம்ம என்ன சட்டம் மேலே சொன்னோமோ அதே சட்டம் தான். என்ன சொன்னோமே? அஹுல்லி உம்முக்கு அஹுல்லி உம் அவுலாதுல் உம்முன்னு சொன்னோம்லப்பா, அதிலே இந்த உஹ்துல் உம்மு வந்துடுறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டிருக்கோம், சிராஜில் எடுத்து போடல, நமக்கு தெரிஞ்சுக்கிறக்க விளக்கம் எடுத்து போட்டிருக்கோம். அது என்னங்க? உஹ்துல் உம்மு ஒருத்தி இருந்தால் கிடைக்கும். அசுதுசு நம்ம அசுதுசு இல்லை வாஹிதத்தி கூட வந்து உஹ்துல் கூட வந்து அம்மு இருக்கிறாங்க. அசுதுசு 6ல் 1 கிடைக்கும், இவங்க அசபாகிடுவாங்க. சரியா? ஒருத்தவங்க மட்டும்தான் 6ல் 1 கிடைக்கும். மசாலா 6 போட்டு 1, இவங்களுக்கு 5. சரியா? சரி, 2 பேர் என்ன சொன்னோம்? சுலுசு லிலிசனைனி ஃபசாயிதுன் உஹ்துன் லி உம்மு. 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3ல் 1. துக்கூரும் இனாசும் சவாவும் மேலே சொல்லிட்டோமே. அதனால் அங்கே அதே போதும் இந்த கணக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. சிராஜில் பார்த்தீங்கன்னா அவுலாதுல் உம்மா வலது அஹுல்லி உம்முக்கு சட்டம் சொன்னாலே அதே சட்டம் தான் உஹ்துல்லி உம்முக்கு. ஏன்னா ஆண்கள் பெண்கள் அங்கே சமம். அதனால் இதே தான் 3 போட்டு இவங்களுக்கு 2 கொடுப்போம், 1 கொடுத்துருவோம். என்னப்பா? 3ல் 1, இவங்களுக்கு 1, இவங்களுக்கு 2. புரிஞ்சா? எஸ் குத்துன இவர் அனைவரும் விழுந்து விடுவார்கள் பில் வலதி வல் அபி. இதை கூட வந்து இந்த கணக்கில் இப்னு இருந்தாலும் வச்சுங்களேன், என்ன ஆயிரும்? இவங்க எல்லாமே சாக்கியத்தாக ஆயிடுவாங்க. அதே சட்டம் தான். வலதுல் உம்முக்கு என்ன பார்த்தோமோ அவுலாதுல் உம்முன்னு 3வது பார்த்தோம் இல்லையா? அந்த 3வது அதுதான் இவங்களுக்கும். சரிங்களா? சரி, இப்போ அபு கொண்டும் மகனை கொண்டும் இல்லை எல்லா
அபு கொண்டு எல்லா உக்து எல்லா அஹு எல்லா வகையில் உள்ள 3 ஜிஹத்தில் உண்டான சகோதர அத்தனை பேருமே இப்னை கொண்டும் அபுவை கொண்டும் சாகிது. எஸ்குதுன பில் வலதி வல் அபி, பின்து இப்னு பின்துல் இப்னு யார் இருந்தாலும் சரி, அபுவை கொண்டும் இவர் அத்தனை பேரும் சாகிதாகி ஆகிவிடுவார்கள். புரிஞ்சுங்களா? இது அகவால் ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கணக்கு போடும்போது எப்படிலாம் கொஞ்சம் ஒரே ஒரு கணக்கு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ ஒரே கணக்கில் 6ல் 1 வருது, 4ல் 1 வருது. இப்போ எப்படி கணக்கு போடுறதுங்கிறத நம்ம அடுத்து பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி அழைச்சிருப்பா, அதுக்கு முன்னாடி ஜத்தத்து சஹீஹா ஃபாசிதானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அந்த கணக்கு போகிறது வேணால் அடுத்த படத்தில் பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். இல்லைங்களா? இப்போ எடுப்போம். அந்த போர்டு எடுங்க, கை வைக்காதீங்க, உள்ளுக்குள்ளே எழுதியிருக்கேன். அப்படி திருப்பிங்க வைங்க, அப்படி திருப்பி வைங்க, இங்கே வைங்க. இப்போ ஜத்து பாட்டிமார்கள் சொன்னோம்ல, அதில் சஹீஹா யார், ஃபாசித் யார்? அதாவது பங்குள்ள பாட்டிகள், பங்கு கிடைக்காத பாட்டிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி போட்டிருக்கோம். ஜெயிது இறந்து போகிறாரு, இவருக்கு வாப்பா அபு அம்மா இருக்கிறாங்க, இவங்களுக்கு பங்கு இருக்குது, வாப்பாவுக்கு பங்கு இருக்குது, அம்மாவுக்கு பங்கு இருக்குது. இப்போது அம்மாவுடைய அம்மா இருக்கிறாங்க, இவங்க நேரடி வாரிசு, அம்மாவுடைய அம்மா, அவங்களும் பங்கு இருக்குது. எப்போ அம்மா இல்லைன்னா அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்களும் பங்கு இருக்குது. இவங்க 2 பேரும் இல்லாட்டி இவங்க மட்டும்தான். ஜெயிது மூத்தா போகும்போது இவங்களும் இல்லை, இவங்களும் இல்லை, இவங்க இருக்கிறாங்க, பங்கு கிடைக்கும். அம்மாவுடைய அம்மா, இப்போ தெளிவாக கேட்டுப்பா, அம்மாவுடைய அம்மா இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் இல்லைன்னா ஜெயிதுடைய சொத்து யாருக்கு வரும்? அதே மாதிரி இவங்க அம்மா, இவங்க வாப்பா அம்மா, இவங்க அம்மா இருக்கிறாங்க, இவங்க 3 பேருமே மூத்தா போயிட்டாங்க, இவர் மட்டும் இருக்கிறாங்க. இப்போ ஜெயிதுடைய பாட்டியுடைய பாட்டி, ஜெயிதுடைய பாட்டி இருக்கிறாங்க, அம்மா இல்லை, பாட்டி இல்லை, அவங்க அம்மா இல்லை. இப்போ ஜெயிது இப்போ தான் மூத்தா போகிறாரு. போனோன்னா இவங்க மட்டும் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கும். சான்ஸ் இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது விளங்கிக்கலாம். எங்கேயாவது அபூர்வமாக நடந்தாலும் நடக்கலாம். இவருக்கு ஒரு 180 வயசு இருக்கணும், 130 வயசு, இவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு 150 வயசுக்கு மேலே இருக்குது, 150 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு நீண்ட வயசு இருந்தால் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா சான்ஸ் இருக்குது ஒரு வேலை. இந்த மாதிரி தான் இவன் ஜத்தே சஹீஹா. ஏன்னா குறுக்கால எந்த ஆணும் குறுக்கு வரவில்லை, நேராக அம்மா 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 அம்மா. இவங்க ஜத்தே சஹீஹா, நேரடியான பங்கு உள்ள நேரடியான பாட்டிமார்கள். புரிஞ்சுங்களா? சரி. அதே மாதிரி நேரடியான தந்தைமார்கள் ஜத்தே சஹீஹ், இருந்து தந்தையின் தந்தை, அவரின் தந்தை, இவங்கெல்லாம் ஜத்தே சஹீ. இவங்க எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது. இப்போ தந்தைக்கு பங்கு இருக்குது, தந்தை இல்லாமல் இவர் இருந்தால் இவருக்கு பங்கு இருக்குது, இவர் இல்லாமல் இவர் இருந்தால் அவருக்கு பங்கு இருக்குது, இவர் இல்லாமல் இவர் இருந்தால் அவர் பங்கு. இவர் ஜெயிதுடைய வாப்பா, அவங்க வாப்பா, அவங்க தந்தை. அப்போ ஜெயிது மூத்தா போகும்போது இவங்க 3 பேரும் இல்லை, இவங்க மட்டும் இருக்கிறாங்கன்னா 4வது 5வது தாத்தா இருக்கிறாருன்னு சொன்னால் நேரடி அத்தாவின் அத்தா, நேரடியாக நடுவில் பெண் கலக்காமல் ஆண் வாரிசு அவங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சுங்களா? சரி. இப்போது குறுக்கால யாராவது தாய் வந்து விட்டால் அவர்கள் ஜத்தே ஃபாசிதாக கணக்கிடப்படுவார்கள். இப்போ இவங்க தந்தை இல்லையா, தந்தை வாரிசு, தந்தையுடைய தாய், இது சஹியான தாய், இவங்க சஹியான தாய், இது சஹியா. அவங்க அம்மா குறுக்கால ஜத்தே ஃபாசித் யாருமே இல்லை, பங்கு இல்லாத தந்தை யாரும் இல்லாதனால இவங்களும் ஜத்தத்தே சஹீஹாக கணக்கிடப்படுவார்கள். சரி. இப்போ இந்த அபு இருக்கார, இந்த தந்தை, இவர் குறுக்கால அம்மா வந்துட்டாங்க, தாய் வந்துட்டாங்க. அப்போ ஜெயிதுடைய தந்தையுடைய தாயுடைய தாய், இப்போ ஜெயிதுடைய பாட்டியுடைய அத்தா, இது ஜத்தே ஃபாசித், இவர் பங்கு இல்லாத தந்தை. ஏன்னு கேட்டால் குறுக்கால பெண் வந்துட்டாங்க. எந்த ஜத்துக்கு குறுக்கில் பெண் வந்து விடுகிறார்களோ, அதே மாதிரி எந்த பாட்டிக்கு குறுக்கே ஜத்தே ஃபாசித் வந்து விடுகிறாரோ, பங்கில்லாத தந்தை வந்து விடுகிறாரோ, அவர்கள் ஜத்தத்தே ஃபாசிதா. இப்போ குறுக்கால பெண் வந்த அத்தனை பேருமே ஜத்தே ஃபாசித். இவங்களுக்கும் பங்கு இருக்காது, இவங்களுக்கும் பங்கு இல்லை, இவங்களாம் பங்கு இல்லாதவர்கள். ஏன்னா குறுக்கால பெண் வந்துட்டாங்க. சரி. இவருடைய தந்தை, இவங்க அம்மாவுக்கு பங்கு இருக்குது. ஏன்னா இவங்க குறுக்கால எல்லாம் ஆம்பளைங்க தான், பெண்களே இல்லை. இந்த அம்மாவுக்கு பங்கு இருக்குது. ஆனால் இந்த அம்மாவுடைய வாப்பாவுக்கு பங்கு இருக்கா? இல்லை. ஏன்னா குறுக்கால பெண் வந்துட்டாங்க. இந்த அம்மாவுடைய அம்மாவுக்கு பங்கு இருக்குது. ஏன்னா அம்மா தந்தை நேராக வந்துடுறாங்க, பங்கு இருக்குது. இப்போ இவர் இருக்கார், இவர் அபு, இவருடைய வாப்பாவுக்கு பங்கு இருக்கு, ஏன்னா நேரடி தந்தை. இவங்க அம்மாவுக்கு பங்கு இருக்கு, ஏன்னா நேரடி தந்தை. குறுக்கால யாருமே பெண்கள் வராத நேரடி தந்தையாக இருக்கனால. சரி. இங்கே வந்தோம். இவர்
ஜெயிதுடைய அம்மா, அம்மாவோடைய அப்போ நன்னத்தா ஆயிடுச்சு. நன்னத்தா ஜத்தே ஃபாஸ், குறுக்கால அம்மா வந்துட்டாங்க இல்லையா, குறுக்கால பெண் வந்துட்டாங்க. இவருக்கும் மையத்துக்கும் மத்தியில் குறுக்கால பெண் வந்துட்டாங்கனால இவர் ஜத்தே ஃபாசிது. ஜத்தே ஃபாசிது வந்துட்டனால இவருக்கு மேலே உள்ள எல்லாருமே ஃபாசித் ஆயிடுவாங்க. இவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, இவங்களுடைய அம்மா அப்பா எல்லாமே. இப்போ இவங்க அடுத்தது இந்த அம்மாவுடைய அம்மா, இவங்க பங்கு உள்ளவர்கள். இவங்க வாப்பா வந்து குறுக்கால பெண் வந்துட்டனால இவங்க பங்கு இல்லாத ஜத்தே ஃபாசித் ஆயிடுறாங்க. இவங்க ஜத்தே ஃபாசித் ஆயிட்டனால இவங்களுக்கு மேலே உள்ள எல்லாருமே ஜத்தே ஃபாசித் ஆயிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் மேலே போயிட்டே இருந்தீங்க. இங்கே இதுக்கு மேலே இந்த அம்மாவுக்கு அம்மா இருந்தாங்க, அவங்க சஹியானவர்கள், பங்கு உள்ளவர்கள். அப்போ விளக்கிங்க, எந்த பாட்டியாவுக்கும் மையத்துக்கும் நடுவிலே ஜத்தே ஃபாசித் குறுக்கே வந்து விடுவாரோ அவர்கள் பங்கு இல்லாத ஜத்தத்தே ஃபாசிதாவாக ஆகிவிடுவார்கள். அதே மாதிரி எந்த ஜத்துக்கும் மையத்துக்கும் மத்தியிலே ஒரு பெண் வந்து விடுவார்களோ அவர்கள் எல்லோருமே ஜத்தே ஃபாசிதாக கணக்கிடப்படுவார்கள். மையத்துக்கும் அந்த இதுக்கு மத்தியில் பெண் வரவே கூடாது. சரி, இந்த அம்மா வந்து ஜத்தே சஹிஹா ஃபாசிதா எப்படி கண்டுபிடிக்கிறது? இவர்களுக்கும் மையத்துக்கும் மத்தியில் எங்கேயாவது ஜத்தே ஃபாசித் வர்றாங்களா பார்க்கணும். வர்றாங்களா? நேராக அம்மா வாப்பா எங்கேயும் குறுக்கால வரல, இப்படி தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்போ ஒரு ஜத்து, ஒரு பாட்டனார், ஃபாசிதா, சஹிஹா, அதாவது பங்கு உள்ளவரா பங்கு இல்லாதவரா எப்படி தெரிந்து கொள்வது? அவர்களுக்கும் மையத்துக்கு மத்தியில் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த தலைமுறையில் யாராவது ஒரு பெண் இருந்தால் பங்கு கிடைக்காது. புரிஞ்சுங்களா? ஜத்தத்தே சஹிஹா ஃபாசித் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த அவருக்கும் மையத்துக்கு மத்தியில் யாராவது குறுக்கே ஒரு ஜத்தே ஃபாசித் இருந்தால், ஜத்தே ஃபாசித் இருந்தால், இப்போ இவங்களுக்கு வந்து ஜத்தே ஃபாசித் இல்லை, ஜத்தே சஹிதான் இருக்காங்க, பங்கு கிடைக்கும். இங்கேயும் ஜத்தே ஃபாசித் ஜத்தே சஹிதான் இருக்கிறாங்க, பங்கு கிடைக்கும். ஜத்தே ஃபாசித், இப்போ இந்த அபு எடுத்துக்கிட்டீங்க, இந்த அபு ஜத்தே ஃபாசிதா ஜத்தே சஹி எப்படி நேராக கீழே வர்றீங்க, உம்மு அவங்களுக்கு கீழே வர்றீங்க, அபு ஜத்தே ஃபாசித் குறுக்க வந்துட்டார், பங்கு இல்லாத தந்தை வந்துட்டார். எனவே இவருக்கு பங்கு கிடைக்காது. எப்படி முடிவு பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு மேல் தலைமுறை, அதுக்கு மேல் இத்தனை தலைமுறை போயிட்டே இருக்கலாம் நீங்கள். இப்போ வந்து முதல் தலைமுறை, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, 5 தலைமுறை போட்டிருக்கோம். இது நீங்கள் 6வது, 7வது, 8வது தலைமுறை போயிட்டே போயிருந்தாலும் சரி, எத்தனை தலைமுறை இருந்தாலும் சரி, இந்த கணக்கை வைத்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அப்போ இதை வச்சு ஜத்தே சஹி, ஜத்தே ஃபாசித், ஜத்தத்தே சஹிஹா, ஜத்தத்தே ஃபாசிதா யார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். நம்ம அடுத்த மீதி உள்ள கணக்கெல்லாம் அல்லாஹ் நாட்டில் நாளைக்கு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.